வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் 1,42,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த மனித பட்டறிவு எவ்வாறு கடல் சிப்பி போன்ற அந்த மணிகள் கோர்த்து ஆடை அலங்காரத்திற்கு பயன்படுத்தியுள்ளனர் என்பதனை காண உள்ளோம். இவ்வாறான பதிவு தொடர்ந்து இந்த செயல்மன்ற பதிவு தொடர்ந்து மேற்கொள்கிறோம். இந்த பதிவு கிட்டத்தட்ட நமது தற்கால அறிவியலின்படி 1380 கோடி ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இது ஆங்கிலத்தில் உள்ள சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் பதிந்தவை. அவற்றிலிருந்து தமிழாக்கமாக தொடர்ந்து பயின்று வருகிறோம். அவற்றில் உள்ள ஒரு சிறு குறிப்புகளை எடுத்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இன்று நாம் 1,42,042 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு பதிவாக கூற வேண்டுமெனில், மனித இனம் கடல் சிப்பி மணிகள் அறிந்து பழகிய காலம் என்று, கடல் சிப்பி மணிகள் எவ்வாறு பயன்படுத்தி உள்ளனர் என்பதனை ஒரு குறிப்பாக தனது பட்டறிவு தொடர்ந்து விரிவாக்கம் அடையும் நிலை இந்த கிட்டத்தட்ட இந்த 1,42,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கக்கூடும் என அந்த பதிவு மேற்கொள்கிறோம். அதற்கு முன்பாக இந்த நமது பேரண்டம் எவ்வாறு ஒரு நிலப்பகுதியாக இருந்தவை தொடர்ந்து விரிந்து கீழ் அடித்தட்டு புவி அடித்தட்டு நகர்ந்து ஒவ்வொரு இடமாக பிரிந்த அந்த நிலையினை தொடர்ந்து பயின்று வருகிறோம். இவ்வாறான இந்த பிரிவு இன்று நாம் காணும் புவியியல் மாற்றத்துக்கு தகுந்தாற்போல் பூகம்பம், எரிமலை போன்ற தொடர் பதிவுகள் புவி அடி நகர்வுகளின் மூலம் ஒரு சிறு பகுதி நகர்ந்து புவியின் இந்த கண்டம் துண்டமாக ஆகும் நிலை ஆகியுள்ளது என்பதனை அறிவியலாளர்கள் தொடர்ந்து பயின்று அறிந்து வருகிறார்கள். அவற்றுக்குண்டான ஆதார கருத்துக்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. இவைதான் நாம் இன்று காணும் இந்த ஒவ்வொரு நாடு, அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு எவ்வாறு குடியிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எவ்வாறு ஏற்பட்டுள்ளது என்பதையெல்லாம், ஒவ்வொரு உயிரினங்கள் தோன்றி அந்த உயிரினங்கள் எவ்வாறு பாசி மணி போன்றவற்றில் அந்த உடை உணர்ந்து உடுத்தும் காலம், உடை உணர்ந்து உடுத்தும் காலம் எனலாம். உடை உணர்ந்து உடுத்தும் காலம் என்பது நமது அறிவியல் பட்டறிவில் தொடர்ந்து பாசி மணி போன்றவர்களை தொடர்ந்து அந்த அறிந்து உண்ணக்கூடிய, உடை உடுத்தக்கூடிய அந்த பல்வேறு பண்புகள் தொடர்ந்து மனித இனத்துக்கு தொடர்ந்து நிலைப்பட்டுள்ளது. இந்த 1,42,000 ஆண்டுகள் என அவர்கள் பகிர்ந்துள்ளனர். அந்த பதிவாக நாம் தொடர்ந்து இந்த பதிவினை பார்க்கும்போது, கண்டம் ஒவ்வொரு துண்டமாக பிரியும் நிலை இந்த கீழ் அடித்தட்டு, புவி அடித்தட்டு, இவ்வாறான அந்த ஆப்பிரிக்கா அடித்தட்டு, இந்திய அடித்தட்டு, ஆஸ்திரேலிய அடித்தட்டு என்று தற்கால அறிவியலின்படி பிரித்துள்ளனர். இவை இந்த இந்த பிரிவானது இந்த சிவப்பு கோட்டு பார்த்தோம் என்றால் தெரியும். இவை எவ்வாறு தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளது என்பதனையும் ஒரு ஆதாரமாக கூறலாம். ஆப்பிரிக்காவிலிருந்து தென் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய பல்வேறு வட அமெரிக்காவின் அந்த பகுதி எவ்வாறு இந்த ஆசிய பகுதி ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிந்து சென்று இந்த இந்திய துணைக்கண்டம் என்று நமது நாடு, ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரிந்து வந்த நாடு, இவையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து நாம் அறிந்து புரிந்து பதிந்தவை. தொடர்ந்து இந்த பதிவிலும் தமிழ் மொழியிலும் பதிந்துள்ளோம். பல்வேறு ஆதாரங்கள் இதற்குண்டான சான்றுகள் கூற வேண்டுமெனில், இந்த இந்திய அடித்தட்டு இந்த பகுதி பிரிந்து இவ்வாறு செல்லும் நிலையும், அந்த தெற்கு பகுதி வடக்கு பகுதியிலிருந்து வரும் அந்த அந்த சுற்றுச்சூழலும் ஒரு கோட்டில் இணையும் போது இந்த இமயமலை போன்ற ஒரு உயரமான மலைகள் உருவாகியுள்ளது என்பதனும் ஆதாரமாக கருதி இன்றும் அந்த இமயமலை நகர்ந்த பகுதியெல்லாம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்றும் நமது அறிவியலாளர்கள் பகிர்ந்துள்ளனர். இவை பல்வேறு அறிஞர்கள், ஆன்மீகவாதிகளும் தொடர்ந்து அந்த நிலையினை அறிந்து அவர்களுடைய அந்த அணு அந்த அந்த அணித்திரள்களாக கூடக்கூடிய அந்த அணுத்திரள்களுக்காக கூடக்கூடிய அவர்களுடைய நிலையும் பயந்துள்ளனர். இவை கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் மொராக்காவில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கடல் சிப்பிகள் லெவன்ட் வரை பரவியுள்ளதை பயந்துள்ளனர். கிட்டத்தட்ட
1,15,000 ஆண்டுகளிலிருந்தே மனித இனத்தின் தனித்தன்மை பட்டறிவு பெற்று உணர்வுகள் தொடங்கிய காலம் என்பதனை இந்த ஸ்பெயின் நாட்டில் நியாண்டதால் மனித இன குழுக்களாக மணிகள் கட்டப்பட்டு கண்டறிந்த காலமாக தொடர்ந்து இந்த பதிவுகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த கண்டு அறிதலின் மூலமும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறான குகையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான அந்த நத்தை ஓடுகள் தயாரிக்கப்பட்ட மணிகள் இந்த காலகட்டத்திற்கு உள்ளவை என்பதனை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். இவை ஏன் நாம் தொடர்ந்து இந்த பழைய காலத்திற்கு சென்று அந்த கீழடி போன்று நிலத்தின் அடிப்பகுதி ஏன் தோண்ட வேண்டும் என்று நாம் ஆய்ந்து அறிந்து சிந்தித்தோம் என்றால் வருங்காலத்தில் எவ்வாறு இந்த நிகழ்வுகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை ஆதாரமே தொல்பொருள் ஆராய்ச்சி என்பதனை பல்வேறு அறிஞர்களுக்கும் புரியக்கூடிய வகையில் நாம் தொடர்ந்து அறிவுறுத்துவோம் என கூறி அந்த அடையாள நடத்தை மற்றும் தொடக்க கால மனிதர்களுடைய அந்த நிலையான தகவல் தொடர்பு இருந்த நிலையும் இது குறிக்கிறது என்பதனையும் கூறி இவ்வாறான உள்ள நிலைதான் நமக்கு அந்த ஒவ்வொரு கால அடையாளம் எவ்வாறு இன்று ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இருந்தோம், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இருந்தோம் என்று அறிந்து புரிந்து இந்த தொடர் நிகழ்வுகள் எவ்வாறு நமது மனித சிந்தனைக்கு புரியக்கூடிய வகையில் கல்வி கற்றல் மூலம் தொடர்ந்து அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த பதிவுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதனையும் கூறி இவ்வாறு மணிகள், கடல் நத்தை போன்றவை இந்த ஓடுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த மணிகள் ஆடை அணிகளாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் விரிவாக்கம் அடைந்துள்ளதனை நாம் இந்த மனித அடையாளத்திற்காக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சான்றாகும். இவ்வாறான சான்றுகள் நமக்கு இந்த கீழடி போன்று அந்த ஒவ்வொரு பகுதியிலும் ஆப்பிரிக்காவில் தோண்டும் போதும் இவ்வாறான அந்த மணிகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதனை பல்வேறு அறிஞர்கள் தொடர்ந்து பயந்து வந்துள்ளனர். அவ்வாறான அந்த காலகட்டத்தின் அடையாள வெளிப்பாடு சமூக தொடர்புக்கு, வர்த்தகம் போன்றவற்றுக்கு அதன் பங்கு எவ்வாறு இந்த கடல் மணிகள், கடல் சிப்பிகள் எவ்வாறு உதவி புரிந்துள்ளன என்பதனை பல்வேறு ஆதாரங்கள் நமக்கு தொடராக கிடைத்துள்ளது. அதன் குறிப்பாக கூற வேண்டுமே ஹார்வர்டின் டாக்டர் எமிலே கிளார்க் உட்பட்ட பழங்கால மானுடவியல் நிபுணர்கள் குழு ஆராய்ந்து இந்த சிற்பி மணிகள் குறித்த ஒரு புதிய செய்திகள்லாம் இந்த காலகட்டத்தில் வெளியிட்டுள்ளன. அவை இந்த கருவிகள் மற்றும் விலங்குகளின் எலும்புகள் போன்றவை பிற கலைப்பொருளிலிருந்து எவ்வாறு தொடர்ந்து அடுக்கி காணப்படுகிறது, அவ்வாறான தொடர்ந்து அந்த கலைப்பொருள்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த நிலையெல்லாம் பிஸ்மோ வகையில் கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1,42,000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளதே என்பதனை அங்கு உள்ள மூதாதையர்களின் தொடர்பும் தொடர்ந்து நிலைக்கப்பட்டுள்ளது என்பது அறிவியல் முன்னேற்றத்தின் இவ்வாறான முடிவுகள் நமக்கு மிகவும் ஆதாரமாக இருக்கும் என்று கூறி இந்த வாரான கண்டுபிடிப்பு ஒரு குகையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிப்பி மணிகள் கிட்டத்தட்ட 1,42,000 ஆண்டிலிருந்து 1,50,000 அதற்கு முன்பு இருந்து தொடர்ந்து இந்த அவர்கள் முன்னர் நினைத்ததை விட வெகு தொலைவில் உள்ள அந்த செல்லக்கூடிய அந்த பாங்குகள் ஒவ்வொரு நிலையிலும் அந்த தொழில் முறைகள், மணி கோர்க்கு முறைகள், உடை அணியும் முறைகள் இவையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்துள்ளது என்பதை பல்வேறு மானுடவியல் அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து பதிவுள்ளதை இந்த நிலையில் காணலாம். இவையெல்லாம் தொடர்பாக அந்தந்த கல்லறை, அந்த சுடுகாடு போன்றவற்றில் உள்ள இடத்தில் மற்ற பல்வேறு இடங்களிலும் உள்ள அந்த செழிப்பான பகுதியிலும் ஒரு சில பகுதியில் ஆராய்ந்து அறியும் போது இவ்வாறான துளைகள் ஆய்வு செய்வதன் மூலம் அவை உண்மையான நகைகள் போன்ற அந்த மணிகளில் பயன்படுத்தி உள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இவை ஒரு சமூக தொடர்பாக அனைவருக்கும் பொருந்தக்கூடியவை. இந்த கருவியை பயன்படுத்தி ஒரு மனிதனால் இந்த சரம் போட்டு இன்று அந்த எவ்வாறு பெண்கள், ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய அந்த நகைகள் எல்லாம் தேய்மானம் எவ்வாறு தொடர்ந்து நிகழ்ந்துள்ளது, மணி எவ்வாறு காக்கப்பட்டு அதிலிருந்து பல்வேறு அந்த கலவை பொருட்கள் நமக்கு ஆதாரமாக நமக்கு ஆடை அணிகலன்களாக தொடர்ந்து நிகழ்ந்துள்ளது என்பதெல்லாம் நமது இந்த ஏரியர்கள் அவர்கள் வேட்டையாடி அந்த பல்வேறு நிலைகளில் அந்த
விலங்கு பொருளிலிருந்தும் சில நிலைமைகளில் இருந்தும் சில அந்த பல்வேறு விதமான பல்வேறு விதமான அந்த வேலைப்பாடுகள் கொண்ட பல்வேறு ஆடைகளுக்கு பயன்படுத்தி உள்ளன என்பதை கூறி அந்த ஆடைகளின் அடையாளமாக இந்த காலகட்டத்தில் ஸ்ரீவன் எல்என் ரேகா அலர்ட்டிக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளதையும் இதன் மூலம் கூறி அந்த எப்பொழுதும் நாம் இந்த அந்தாதியை பாடலாக இந்த குழுக்கள் எவ்வாறு அந்த குழுக்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் நிலைத்து இந்த குழுக்கள் மூலம் பல்வேறு சமூக சேவைகளை செய்துள்ளனர் என்பதற்கு நாம் இன்று ஒரு எடுத்துக்காட்டாக கூற ஒரு பாட்டினையும் கூறி இந்த பதிவினை நிறைவு செய்யலாம் என்று உள்ளோம். குழுக்கள் மூல சமூக சேவை. நாம் குழுக்களாக அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு மூச்சாக கருதக்கூடிய அந்த சேர்க்கும் வையகத்தில் சேர்க்கும் இந்த மணி போன்றவையும் ஆடை அணிகள் போன்றவையும் தொடர்ந்து நாம் சேர்க்கும் வையகம் என்ற அந்த சேவை என்ற அந்த சொல்லில் கூறுவது நாம் அந்த சேர்க்கும் வையகத்தில் இந்த சேவையாக புரிந்து அந்த பழுத்த குடும்ப முதுவோர் தொகுப்பு யாவும் தழுவி அவை நிறைவு பெறும் வரை வலுவு இன்றி நெறிமுறை காக்கும். கல்விவை நிறைவு பெறும் வரை வலுவையின்றி நெறிமுறை காக்கும். அந்த தழுவியவை எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறான ஒவ்வொரு காலகட்டத்திலும் தழுவி நின்று அவர்கள் படுத்த முதுவோர் தொகுத்து வகுத்தவை வலுவையின்றி நெறிமுறையாக காக்கும் நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்துள்ளது என்பதனை கூறி இந்த தழுவியவை என்ற அந்த சொல்லமைப்பு இதில் சேர்க்கப்பட வேண்டும். வலுவையின்றி நெறிமுறை காக்கும் படைப்பில் ஊக்க நடைமுறை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆக்கச் செயலின் பணிமனை நடப்பில் மக்களின் மகிழ்ச்சி வழங்கும் தொடரும். இந்த காக்கும் படைப்பில் ஊக்க நடைமுறை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இவ்வாறான தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய முறையெல்லாம் இவ்வாறாக நாம் அகழ்வாராய்ச்சியில் இருந்து இவ்வாறு எடுக்கப்பட்டுள்ள நிலை பிற்காலத்தில் எவ்வாறு சேமிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படை கருத்தாகவும் நாம் ஆக்கச்செயலின் பணிமனை நடப்பில் மக்களின் மகிழ்ச்சி வழங்கும் தொடர்பாக தொடரும் அறிவில் ஊன்றிய உணர்வு படரும் மானிட இயல்பு திறன் உடல் நலம் தரும் வாழ்வு இடம் பொருள் ஆடை அணிகலன்கள் என்று இந்த குழுக்களாக பயன்படுத்திய ஒவ்வொரு காலகட்டத்தின் நிலைதான் அவ்வாறான பழுத்த குடும்ப முதுவர் தொகுப்பு யாவும் தழுவியவை நிறைவு பெறும் வரை வலுவையின்றி நெறிமுறை காக்கும் படைப்பில் ஊக்க நடைமுறை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆக்கச் செயலின் பணி மனை நடப்பில் மக்களின் மகிழ்ச்சி வழங்கும் தொடரும் அறிவில் ஊன்றிய உணர்வில் படரும் மானிட இயல்பு திறன் உடல் நலம் தரும் வாழ்வு இடம் பொருள் ஆடை அணிகலன்கள். இந்த ஆடை அணிகலன்கள் நமக்கு அணியாய் ஒரு முறை இலக்கு கணிப்பு முறை தோற்ற உரையாடல் மணிமணியாய் தொகுத்த நிறுவல் முறை பணியாளர் குறியீட்டு முறையிலே நகை. இவ்வாறான இந்த அணியாக ஒரு முறை இலக்காக தொகுத்து வகுத்தவை கணிப்பு முறை தோற்ற உரையாடல் மூலமும் மணிமணியாக தொகுத்து நிறுவல் முறை அந்த பணியாளர் குறியீட்டு முறையே நகை தொன்மணிகள் நீலமணி மாலை நகைச்சுவை நான்மணிக்கடிகை 4 வகை மணிகள் பகை விலகி பாங்கு தொடர் ஒகை பெருக விளங்கவே மொழிப்போம். இந்த ஓகை பெருக விளங்கவே மொழிப்பங்கு நமது ஒவ்வொருவரிடம் நாம் கற்கும் மொழியிலிருந்து அடுத்தவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மகிழ்ச்சிகரமாக இந்த சொற்களாக வாழும் காலத்தில் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியவை ஓகை பெருக விளங்குவதே மொழிப்பங்கு என நாம் ஒருங்கிணைப்பார் குழுக்கள் மூலமும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை இந்த பாடல்களை தெரிவித்து இன்றைய 1,42,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த பணியை நிறைவு செய்யலாம் என்று உள்ளோம். குழுக்கள் மூல சமூக சேவை பழுத்த குடும்ப முதுவோர் தொகுப்பு யாவும் தழுவியவை நிறைவு பெறும் வரை வலுவின்றி நெறிமுறை காக்கும். அவ்வாறாக தொடர்ந்து குடும்ப முதுவோர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குழுக்களாக தோன்றி அந்த குழுக்களாக தோன்றியவை பின்னர் விரிவாக்கம் அடைந்து நாடு செல்லும் ஒரு
ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்கள் நாடு நாடி நாடும் செல்லும் அந்த நாடு என்ற அந்த சொல்லமைப்பும் நமக்கு ஒவ்வொரு குழுக்களிலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைவு பெற்றுள்ளது. அந்த அவ்வாறான தலைவை நிறைவு பெறும் வரை வலுவின்றி நாம் நெறிமுறை காக்கும் அந்த காக்கும் படைப்பில் ஊக்க நடைமுறை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆக்கச் செயலின் பணிமனை நடப்பில் மக்களின் மகிழ்ச்சி வழங்கும் தொடரும் அறிவில் ஊன்றிய உணர்வு படரும் மானிட இயல்பு திறன் உடல் நலம் தரும் வாழ்வு இடம் பொருள் ஆடை அணிகலன்கள் அணியணியாய் ஒருமுறை இலக்கு கணிப்பு முறை தோற்ற உரையாடல் மணிமணியாய் தொகுத்த நிறுவன முறை பணியாளர் குறியீட்டு முறையே நகை தொன்மணிகள் நீலமணி மாலை நகைச்சுவை நான்மணி கடிகை 4 வகை மணிகள் பகை விலகி பாங்கத் தொடர் ஓகை பெருக இளங்கவே மொழி பங்கு என கூறி இந்த 1,42,000 ஆண்டுகள் பட்டறிவு விரிவாக்கமாக மனித இனத்திற்கு ஒரு தொடராக நிகழ்ந்தவை என கூறி இந்த பதிவினை தொடர்ந்து இந்த பதிவினை அடுத்த ஆண்டு பதிவினை தொடரலாம் என்று நன்றி வாழ்த்துங்கள்.